ஹே எவ்ரிவன், இன்றைக்கி வந்து மியூச்சுவல் ஃபண்டாக என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, இதில் வந்து நம்ம 1 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், இல்லை 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்படியும் பிளான் பண்ணியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து கோல்டு தெரியும். கோல்டு வந்து இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வீட்டில் பார்ப்பாங்க சேவிங்ஸுக்கு. அதை வாங்கி வச்சு எங்கே போய் வாங்குவோம்? நம்ம போயிட்டு நகை கடையில் காயினாவோ இல்லை ஜுவல்லரியாவோ மோதிரமாவோ ரிங்காவோ வாங்கி செயினாக வாங்கி வச்சுப்போம். ஃபிக்ஸட் டெபாசிட் போடணுன்னா பேங்க்குக்கு போவோம். இன்சூரன்ஸ் போனால் எல்ஐசி, எஸ்பிஐ இவங்ககிட்டலாம் போவோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம யார்கிட்ட போகணும்? இந்த சர்வீஸை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்சிஸ், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ இதில் ஃபேமஸான கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, பாரக் பரிக்னு ஒன்று இருக்குது. ஸோ இவங்களாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்ஐசி கிட்ட கூட மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு எந்த கம்பெனி, இப்போது நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். ஒரே ஸ்கீம் வந்து இந்த எல்லா கம்பெனிஸ்லையுமே இருக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, எந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியான கம்பெனியாக இருக்கோ அந்த கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இன்னொன்று வந்து எக்ஸ்கியூஸ் மீ, எந்த கம்பெனியில் கமிஷன்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த கம்பெனியை சூஸ் பண்ணுறது நல்லது. ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி ஆஃப் த கம்பெனி, அடுத்து வந்து எந்த கம்பெனியில் கமிஷன் கம்மியாக சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஓகேங்களா. இப்போ வந்து பேசிக்காக 2 டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். ஒன்று வந்து டைரக்டு, இன்னொன்று வந்து ரெகுலர். இப்போது இந்த ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் புரிஞ்சிடும். ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு ஏஜென்ட்டை அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்குது, நீங்கள் எதுக்கு காசு சேர்க்குறீங்க, அதெல்லாம் அவர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவார். ஸோ இப்போ வந்து நீங்கள் அவரோட ஹெல்ப்பை எடுக்கிறீங்களா. ஸோ அவர் வந்து அந்த கம்பெனியோட எஸ்பிஐயோட ஏஜெண்ட்டாக இருப்பார், இல்லை ஹெச்டிஎஃப்சியோட ஏஜெண்ட்டாக இருப்பார். ஸோ அவர் வேலை பார்க்கறனால நம்ம அவருக்கும் அங்கே வந்து காசு கொடுக்கணும். ஸோ நீங்கள் அவர் மூலியமாக நீங்கள் போய் ஒரு ஹெச்டிஎஃப்சிலையோ எஸ்பிஐலையோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அவருக்கும் அங்கே இருக்கிறனால அவருக்கு வந்து கமிஷன் கண்டிப்பாக போய் ஆகும். அதனால நம்ம கட்டுற கமிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்மகிட்டேருந்து போகிற கமிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். மினிமம் 1% to 3% வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் 1 லட்ச ரூபா போடுறீங்கன்னா 1000 to 3000 அவருக்கே போயிடும். சரிங்களா. இன்னொன்று டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஆன்லைனில் படிக்கலாம், ரிசர்ச் பண்ணிவிட்டு இல்லை யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ஜெமினியில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டோ எந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கிற லைக் டீசெண்ட் கம்பெனிஸில், இப்போது எஸ்பிஐயும் நல்ல கம்பெனி தான், ஹெச்டிஎஃப்சியும் நல்ல கம்பெனி தான். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2மே நல்ல கம்பெனினால எதில் கமிஷன்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த கம்பெனியில் இருக்க ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி பேங்க்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. சரிங்களா. இதில் வந்து இந்தியாவில் இருக்க டாப் பேங்க்ஸ் இருக்கும் இந்த இண்டெக்ஸில். ஸோ இந்த நிஃப்டி பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எஸ்பிஐலேயும் இருக்கும், ஹெச்டிஎஃப்சிலையும் இருக்கும். சரி, எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2மே நல்ல குவாலிட்டி. எஸ்பிஐலையும் நிஃப்டி பேங்க்கோட இது இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஹெச்டிஎஃப்சிலையும் இருக்குன்னா எது வந்து குவாலிட்டி? 2மே நல்ல குவாலிட்டி தான். அடுத்தது வந்து எதில் கமிஷன்ஸ் கம்மியாக இருக்கோ, இப்போ ஹெச்டிஎஃப்சியில் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஹெச்டிஎஃப்சியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இன்னொன்று வந்து இப்போயே சொல்லிடுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 100 ரூபா இருந்தால் பண்ணலாம், இல்லை 500 to 1000 இருந்துச்சுன்னா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா. டைரக்டும் ரெகுலரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது சரி, எந்த மியூச்சுவல் ஃபண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணணும், டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போகணுமா ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகணுமான்னு உங்களுக்கு டவுட் வரும். அப்போது அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், 1% 2% எக்ஸ்ட்ரா கமிஷன் கொடுத்தா எனக்கு பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் ஒரு ஏஜென்ட் மூலிமா போங்க. இல்லை எனக்கு வந்து நானே பார்த்து கற்றுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே போகலாம். அடுத்தது வந்து எங்கெங்கெல்லாம்
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மெயினாக எந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கும்ல, எந்தெந்த மாதிரிலாம் ஸ்கீம் இருக்கும். மெயினாக ஸ்டாக்கு. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எல்லாருக்கும் மைண்டுக்கு ஆக்சுவலி வர்றது ஸ்டாக்ஸ் தான். ஸோ இப்போது ஸ்டாக்கு வந்து இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வாங்குறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிளோட ஒரு 2 ஷேர் வச்சுருக்கீங்க. அப்புறம் என்னன்னா, ஆப்பிள் கிட்ட கோடிக்கணக்கான ஷேர்ஸ் இருக்கும். சரிங்களா? அதில் நம்ம ஒரு 100 ஷேர் வச்சுருந்தா நம்மளும் அதில் ஒரு ஸ்மால் ஓனர். சரி, இந்த ஷேரை வாங்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், ஒரு இன்வெஸ்டராக என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பிள்ன்றது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஐபேடு, ஐஃபோனு, லேப்டாப்ஸு, கம்ப்யூட்டர்லாம் வைக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2010 ஒரு 10 கோடி ரூபாய்க்கு அவங்க ஒரு $10 பில்லியன் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2025 அவங்க ஒரு $100 பில்லியன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க வருஷத்துக்கு. ஸோ ஆப்வியஸாக பிஸ்னஸ் க்ரோ ஆகிருக்குல்ல. சரிங்களா? ஆப்வியஸாக வந்து பிஸ்னஸ் க்ரோ ஆகிருக்கு. இன்னொன்று சிம்பிளாக நம்ம ஊர் இதுக்கு சொல்லணுன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறோம். ஒரு 5 லட்ச ரூபா போட்டு ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறோம். நம்ம காசு சேர்த்து வச்சு இதை வந்து ஒரு கம்பெனி, ஏஎஃப்எஸ் சூப்பர் மார்க்கெட்னு நம்ம வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். சரிங்களா? அது கீழே ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ணுறோம், அதே கம்பெனி கீழே இன்னும் 10 சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிட்டா 5 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனியோட வேல்யூ 10 மடங்கு ஆகிருக்கணும்ல. நீங்கள் போட்ட 5 லட்ச ரூபாயில் இப்போ 10 கடை இருக்குன்னா அது 50 லட்ச ரூபா ஆகிருக்கணும்ல மினிமம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அதே தான் ஸ்டாக்லேயும் அதே தான். நீங்கள் ஆப்பிள் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் ஐஃபோன் விற்றுருப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து 10 லட்சம் ஐஃபோனோ 1 கோடி ஐஃபோனோ விற்றுட்ருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் க்ரோ ஆக ஷேர் ப்ரைஸும் ஆப்வியஸ்லி ஏறும். சரிங்களா? வேறு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேறு எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டு. இதை வந்து தமிழில் கடன் பத்திரம்னு சொல்லலாம், இல்லை இன்னொன்று இங்கிலீஷில் வந்து டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பாண்டுலேயே எப்படின்னா எல்லா பாண்டும் சேஃப் கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாண்டுனா என்னென்னா, நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ப்ரைவேட்டுக்கோ கடன் கொடுக்குறோம், அவங்க வந்து நமக்கு அதை வந்து வட்டி கொடுப்பாங்க. சரிங்களா? இதான் வந்து பாண்டு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா, வேணால் நீங்கள் பெரிய டாப் ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து ப்ரைவேட் கம்பெனிஸோட பாண்டு வாங்கலாம். இல்லைனா உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்குன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து கோல்டு ஆர் சில்வர். இது வந்து எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து வாங்கி வச்சுருப்பீங்க, கோல்டோட ப்ரைஸ், ஒரு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் ஏற இந்த மியூச்சுவல் ஃபண்டோட ப்ரைஸும் ஏறும். சில்வருக்கும் அதே கான்செப்ட் தான். சில மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இருக்குன்னா, 3த்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும், பாண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கூட ஓகே தான். ஏன்னா நீங்கள் காசை போய் பிரித்து போட தேவையில்ல, ஃப்ளக்சுவேஷன்ஸ் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்தது வந்து இன்னொன்று செக்டார் பேஸ்டு இருக்கும். செக்டார் பேஸ்ட் கம்பெனிஸ், இப்போது வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ். சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெறும் ஆட்டோ கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணும். ஆட்டோனா 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ். சில கம்பெனி வெறும் சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெறும் பேங்க்கில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த லோன் கொடுக்குற கம்பெனி, அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில இது வந்து வெறும் ஆயில் அண்ட் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஓஎன்ஜிசி, அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போது இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்போ பண்ணலான்னா, ரொம்ப வருஷமாக இந்த செக்டர் வந்து கீழே விழுந்திருக்கு, ஒரு பெரிய க்ரோத் இல்லை அப்படின்றப்ப இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறோம். சரிங்களா? ஏன்னா ப்ராஃபிட் புக் ஒரு வாட்டி ஒரு க்ரோத் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ரொம்ப க்ரோத் இருக்காது எந்த செக்டராக இருந்தாலும், எஸ்பெஷலி ஸ்டாக் மார்க்கெட்டில். நீங்கள் போய் பாருங்கள், ஏதோ ஒரு செக்டர் எடுத்துக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு கம்பெனியாக கூட எடுத்துக்கோங்க. ரொம்ப க்ரோத் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து அவ்வளோ கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கும், ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செக்டர் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா
நீங்கள் வேணால் ஃபுல் காசே அதில் போட வேணால் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு 5000 வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 1000 to 2000 அதில் போட்டு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா க்ரோத் ஆனதுக்கப்புறம் வெளியே வர்றது நல்ல விஷயம். ஆனால் அதில் மட்டுமே நீங்கள் போடுறது வந்து ஒரு நல்ல இது இல்லை, ஏன்னா நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை. ஏன்னா இப்போது நிறைய செக்டார் இருக்கும், எந்த செக்டார் க்ரோ ஆகும்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எல்லா செக்டரும் மிக்ஸ் பண்ணி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போட்டாலே பெட்டர் தான். ஸோ செக்டார் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னொன்று வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லேயே நிஃப்டி 50 தான், நிஃப்டி 50யும் சென்செக்ஸோடது இருக்குது, சென்செக்ஸ் 30ன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டு தான் வந்து இந்தியாவோட பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் மாதிரி. ஸோ இப்போ இவங்களை எப்படி சொல்லலாம்னா, நம்ம கிளாஸில் ஸ்கூலில் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போது இவங்க தான் டாப்பர்ஸ் மாதிரி. ஸோ இவங்களே ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா, அவங்களே ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா மற்ற கம்பெனிஸும் ஃபெயில் ஆகும்ல. ஸோ இது வந்து எப்போதுமே அப்படி நடக்காது, பட் அது வந்து ஒரு இது மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு இண்டிகேட்டர் மாதிரி இந்த நிஃப்டி 50யும் சென்செக்ஸும். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் வந்து டாப் ஃபஸ்ட்டு நிஃப்டி 50, அப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இருக்குது. அதுக்கப்புறமா நிஃப்டி ஸ்மால் கேப் இருக்குது, நிஃப்டி லார்ஜ் கேப் இருக்குது, நிஃப்டி மிட் கேப் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்கும், ஒரு செக்டாரில் வந்து இருக்காது, எல்லா செக்டார்லையும் மிக்ஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி செக்டார் பேஸ்ட் இண்டெக்ஸும் இருக்குது, நிஃப்டி ஐடி இருக்குது, நிஃப்டி பேங்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து சைஸ் ஆஃப் த கம்பெனிஸை பொறுத்து இருக்கும். நிஃப்டி லார்ஜ் கேப்ஸு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப். ஸோ பேசிக்காக லார்ஜ் கேப்பில் ரிஸ்க்கு கம்மி, மிட் கேப்லேயும் ஸ்மால் கேப்லேயும் கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து லைக் மிட் கேப்லேயும் ஸ்மால் கேப்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மொத்த காசே அதில் போடுறது வந்து சேஃப் கிடையாது, ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகும். சரிங்களா. ஸோ நீங்கள் உங்களுக்கு மிட் கேப்லேயும் ஸ்மால் கேப்லேயும் போடணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 to 20%, இல்லை 20 to 30, அதுக்கு மேலே போடுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் தான். சரிங்களா. ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி. இப்போ ஏன் சில பேர் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகிறதுக்கு, டேரெக்டாக ஸ்டாக் வாங்குறதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன அட்வான்டேஜ்? இவ்வளோ நாளாக நான் பார்த்ததில் என்ன அட்வான்டேஜ்னால், ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இப்போ ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும், இந்த இது வந்து இதுலேயே கூட இருக்குது. செக்யூரிட்டி அனாலிசிஸ்னு ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்காரு, பெஞ்சமின், அவர் பேர் என்ன, நம்ம வாரன் பஃபட்டோட ப்ரொஃபஸர் குருஜி இவர் தான். ஸோ அந்த புக்கில் என்ன இருக்குன்னா, 1921 அந்த கிரேட் டிப்ரெஷன் வந்துச்சு அமெரிக்காவில். அப்போ வந்து அசட்ஸ்லாம் வந்து ஸ்டாக்லாம் வந்து ஓவர் ஹெட் ஆயிடுச்சு. சரிங்களா. ஒரு வேல்யூ, இப்போ ஒரு பில்டிங் வந்து 1 கோடி தான் இருக்குன்னா 1.5 கோடி 2 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்துச்சு. ஸோ ஓவர் ஹெடும் ஆயிடுச்சு, ரொம்ப ஓவர் வேல்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விற்க ஆரம்பிக்கும் போது, ஒரு எல்லா ஸ்டாக்கோட வேல்யூ ஒரு ரூபா ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ இருக்கணும்னா அது வந்து 50 பைசா 10 பைசாக்கு போயிடுச்சு. சரிங்களா. ஸோ நம்மளால் எப்போதுமே கரெக்டாக டைம் பண்ண முடியாது, ஒரு ஸ்டாக்கை நம்மளால் டைம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அது வந்து ஏதோ வேரியஸ் ரீசன்ஸ்க்கு வந்து மார்க்கெட் வந்து யூஸ்வலாக ஓவர் ரியாக்ட் பண்ணும். இப்போ ஏதாவது ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃபோசிஸ் இருக்குல்ல, கோவிடுக்கு முன்னாடி வந்து மணி பேச்சில் அவர் சொன்னார், ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொன்னார், இன்ஃபோசிஸ் வந்து இப்போ விழுந்திருக்கு. ஏன் விழுந்துச்சு, ஷேர் ப்ரைஸ் ஏன் விழுந்துச்சுன்னா, அதில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து ஏதோ ஸ்கேம் பண்ணிட்டார். அதோட ஸ்கேமோட மொத்த வேல்யூ 10 கோடி to 20-30 கோடிக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெஸ் தென் 100 crores, பக்கா 100 கோடி கம்மி தான் அவர் பண்ண ஸ்கேம். ஆனால் ஷேர் ப்ரைஸ் வந்து 900 ரூபா கிட்ட இருந்து 800 ரூபாயா 900 ரூபா கிட்ட இருந்து 650 600 கிட்ட போச்சு. இது வந்து கோவிட்க்கு முன்னாடியே. அப்போயே அவர் சொன்னார், இது வந்து அவர் பண்ண ஸ்கேமுக்கும் பிஸ்னஸ்க்கும் சம்மந்தம் இல்லை, ஸோ நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஆள் சொன்னார். சரிங்களா. சொன்ன மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் 600 ரூபா இருந்த ஷேரு இப்போ ஒரு 1500 800 இருக்குது. நான் பார்க்கல, பட் பக்கா 1500 மேலே தான் இருக்கும் இன்ஃபோசிஸோட ஷேர். ஸோ என்னென்னா சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஓவர் ரியாக்டும் பண்ணும். ஸோ
ஸோ அதனால் அந்த இது வேணாம், உங்களுக்கு மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்க வேணாம். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். 600 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். 600 ரூபாய்க்கு நல்ல கம்பெனின்னு எனக்கு தோணும். பார்த்தா இப்போ 500 ரூபாய்க்கு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ நம்மளால் வந்து கரெக்டாக அது வந்து பார்த்துட்டு பேனிக் ஆகிட்டு இருப்போம். நம்ம ஷேர் ப்ரைஸ் ஏறுறது இறங்குறது பார்த்து. அதே மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா ஓவராலாக ஏறிடும், யூஸ்வலாக ஏறிடும். ஸோ நம்ம வந்து அவ்வளோவா மானிட்டர் பண்ணுன்றதுக்கான இது கம்மி, எப்படி சொல்கிறது, நீடு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஸ்டார்டிங்கில் பண்ணணுன்னா எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் இன் த வீடியோ. தேங்க்யூ. பை பாய்.